நமது கடந்த கால வாழ்க்கையிலிருந்து நம் கடந்து வந்த பாதையில் நாம் செய்து போன தவறுகளிலிருந்து மீண்டு வருவதற்கான ஒரு அழைத்தல் இந்த தவக்காலம். ஆகையால் தான் இந்த ஜெபமும் தவமும் ஈகை பண்புகளும் எல்லாம் நாம் மேற்கொள்வதற்கான காரணம். இன்றைய நாள் நற்செய்தியில் நாம் அத்தகைய ஒரு நபரை காண்கிறோம். கடந்து வந்த பாதைகளை மறந்துவிட்டு, கடந்து வந்த பாதையில் தான் செய்த தவறுகளை விட்டுவிட்டு, கடந்து வந்த பாதையில் நான் எவ்வாறு இருந்தேன் என்பதை எல்லாம் மறந்தவனாக, தன்னால் ஆனதை பிறருக்கு கொடுத்து கொண்டு கிறிஸ்துவை பின்பற்றுகின்றவனாக மாறுகின்ற சக்கைவை நாம் இன்று நற்செய்தியில் காண்கின்றோம். சக்கையை கூறுகின்ற போது விவிலியம் கூறுகிறது, அவன் வரி தண்டுபவர்கள் அனைவருக்குமே தலைவராக இருந்தான். வரி தண்டுகின்றவர்கள் ஆல்ரெடி எல்லாருமே பிறருடைய கையிலிருந்து சுரண்டுகின்றவர்களாக இருக்கின்றார்கள். மேலும் தலைவர் என்று சொல்லுகின்ற போது வரி தண்டுபவர்களிடமிருந்தே சுரண்டுகின்ற மனிதனாக இருப்பான். ஆகையால் தான் அவன் தலைவன் என்று சிறப்பாக எடுத்து கூறப்பட்டிருக்கிறது. மக்களிடமிருந்து சுரண்டுவதற்கு மேலாக வரி தண்டுபவரிடமிருந்து சுரண்டி எடுக்கின்ற பெரிய சுரண்டல்காரனாக இருந்த மனிதன் கடவுளுடைய ஒரு சந்தித்தல், கடவுளுடைய ஒரு பிரசன்னம், கடவுள் உடன் இருக்கின்ற ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்கின்ற போது உடனடியாக தனது வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்கின்றான். நான் ஏமாற்றி எடுத்ததை எல்லாம் 4 மடங்காக திருப்பி கொடுத்து விடுகிறேன். இந்த ஒரு மாற்றம் தான் தவக்காலமானது நமக்குள் தர விரும்புகிறது. தவக்காலமானது நமக்குள் தர வேண்டும் என்று நாமும் விரும்ப வேண்டியது. நமது கடந்து வந்த பாதை எதுவாக இருக்கலாம். நமது கடந்து வந்த பாதையில் நாம் நல்லதை செய்யாதவர்களாக இருக்கலாம். கடந்து வந்த பாதையில் தீமைகளுக்கு மேல் தீமை நமது வாழ்க்கையில் மேற்கொண்டதாக இருக்கலாம். கடந்து வந்த பாதையில் நாம் பிறரை வஞ்சித்து இருக்கலாம், ஏமாற்றி இருக்கலாம், தீமைகள் பலவற்றை செய்திருக்கலாம். ஆனால் இன்று இந்த தவக்காலத்தில் நாம் அதிகமாக ஜெப தவ முயற்சிகளை செய்வதன் மூலமாக அதிலிருந்து ஒரு மாற்றம், அதற்கான ஒரு பரிகாரம், அதிலிருந்து ஒரு விடுதலை, அதிலிருந்து ஒரு புதிய வாழ்வுக்கான ஒரு திருப்பம் நமக்கு தர ஆண்டவர் ஆசைப்படுகிறார். ஆகையால் இந்த தவக்காலத்தில் அன்பானவர்களை சக்கைவை போல ஒரு மனமாற்றம் எனக்கு தாரும் என்று ஜெபிப்போம். எவ்வளவு பெரிய பாபியாக இருந்தாலும் ஆண்டவர் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்றது ஒரு மாற்றம். இந்த தவக்காலம் அதற்கான நாள். இந்த தவக்காலம் ஏன் நாம் கொண்டாடுகின்றோம் என்று கேட்டால், இந்த பாவங்களுக்காக, இந்த தவறுகளுக்காக, இந்த குறைகளுக்காக, இந்த குற்றங்களுக்காக எல்லாம் நமது ஆண்டவர், நம்மை படைத்தவர், ஒரு சொல்லால் உலகை உருவாக்கியவர் விண்ணிலிருந்து பூமிக்கு வந்து அவர் நமது பாடுகளை, நமது பாவங்கள் அனைத்தையும், நமது குறைகள் அனைத்தையும் தன் தோள் மேல் சுமந்து கொண்டு அவர் கல்வாரி மலைக்கு பயணமாகி அந்த பாவங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டார். தனது உயிரை நீத்து கொண்டு நமக்கு அந்த விடுதலையை தந்தார். அதை அனுபவிக்க வேண்டியவர்கள் நாம். அதை அனுபவிப்பதற்காக இந்த தவக்காலத்தை நாம் பயனுள்ள முறையில் அதிகமாக ஜெபிப்பதும், அதிகமாக ஈகை பண்புகளை செய்வதும், அதிகமாக ஒருத்தல் முயற்சிகளை மேற்கொள்வதுமாக அந்த அனுபவத்திற்கு வருவோம். கிறிஸ்துவனுடைய பாடுகளோடு சேர்த்து நமது பாடுகளை வைப்போம். அவரது சுமையோடு சேர்த்து நமது சுமைகளை வைப்போம். அவ்வாறு நாம் நமது வாழ்வில் இருந்து ஒரு விடுதலை பெற்றவர்களாக சக்கைவை போல ஒரு மாற்றம், புதிய ஒரு வாழ்வு, இனி நான் பாவத்திற்கு அடிமை அல்ல, கிறிஸ்துவுக்கு சொந்தமானவன் என்ற உணர்வு நாமும் பெற்றுக்கொண்டு பிறருக்கும் இந்த உணர்வை கொடுக்கின்றவர்களாக நாம் மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 16ஆம் இறை வார்த்தையில் வாசிப்பதுண்டு. உங்களுடைய நற்செயல்கள் பிறருடைய முன்பில் வெளிச்சமாக மாறட்டும் என்று. இவ்வாறு நாம் நன்மையாக மாறுகிற போது, நமது குறைகளிலிருந்து நாம் விடுதலை பெறுகிற போது நிச்சயமாக நாம் வெளிச்சமாக மாறுவோம். அதற்கான நாட்களாக இந்த தவக்காலத்தை மிகவும் பயனுள்ள முறையில் ஜெபம், தவம், ஈகை பண்புகளால் நமது வாழ்க்கையை நாம் அலங்கரிப்போம். நமது பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்போம். இன்று பின்தலைமுறைகள் அதிகமாக ஜெபம் என்றால் என்ன, தவம் என்றால் என்ன, அல்லது கொடுத்தல் என்பது தெரியாதவர்களாக வளர்ந்து வருகிற போது நாம் பெரியவர்கள் இந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியவர்களாக, அதற்கு அவர்களை ஊக்கப்படுத்துகின்றவர்களாக இருக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பிள்ளைகள் வளர்த்திருக்க வேண்டிய நல்ல பொறுப்பில் இருக்கிற பெற்றோர்கள் இத்தகைய நல்ல பண்புகளை இந்த தவக்காலத்தில் பிள்ளைகளுக்கு அதிகமாக கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும்.